சஞ்சு சாம்சனோட ட்ரேடை முடிக்கிறதுக்குள்ள நம்ம சிஎஸ்கே இப்போ வாஷிங்டன் சுந்தரை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம சிஎஸ்கேலேருந்து ஒரு முக்கியமான ஓப்பனரை சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்களாம். யார் அந்த வீரர், வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தல தோனி இப்போ தன்னோட ஓய்வை வந்து அறிவிக்க போகிறாரு. எப்போ அறிவிக்க போகிறாரு, இதுக்கான காரணம் என்ன, 2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடுவாரா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தல தோனியை பார்த்துடலாம். ரீசெண்டாக ஒரு அப்டேட், நம்ம தல தோனி தன்னோட ஓய்வு வந்து அறிவிக்க போகிறாரு, அதுக்கான கடைசி கட்டத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே கன்ஃபார்மாக டீமுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு விக்கெட் கீப்பருக்காக தான் சிஎஸ்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சஞ்சு வந்தால் தல தோனி கன்ஃபார்மாக வந்து ஓய்வு அறிவிச்சிருவாரு அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம சஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஐபிஎல், அதாவது 2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடுவார். அதை நம்ம காசி விஸ்வநாதன் சாரே வந்து சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறமா நடக்க போகிற ஐபிஎல்ல தன்னோட ஓய்வை வந்து கன்ஃபார்மாக அறிவிப்பார் அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100% வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தல தோனி கடைசி கட்டத்தில் வந்து இருந்துட்டு இருக்காரு. இந்த சீசனே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து செயல்பட போகிறாரு நம்ம தல தோனி. நம்ம சிஎஸ்கேலேருந்து தல தோனி வெளியேற போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம வாஷிங்டன் சுந்தரை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து ட்ரேடுக்கு நம்ம ஜிடி கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜிடி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டான ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் மேலே நம்ம ஜிடி டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே தான். இவர் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை மறுபடியும் நடத்துறதுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டெவான் கான்வேயை ட்ரேட் பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தரை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESPN கிரிக்கெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடும் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஜட்டு வந்து சிஎஸ்கேல இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிஎஸ்கே இப்போதைக்கு 2 ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒன்று சஞ்சு, இன்னொன்று வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த ரெண்டுமே இன்னும் 2 நாளில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் சஞ்சு, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் என்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.